வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மக்தப் மதரசாவுல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், பார்த்துக்கிட்டு வரோம், தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்னன்னு சொன்னா, உழு செய்யறது. உழு செய்யறது என்னது, மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு. சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய திறவுகோலாக என்ன சொல்றாங்க, தொழுகை. அப்ப தொழுகையினுடைய திறவுகோல் என்னது, உழு. உழு இல்லாம தொழுகை கிடையாது. நம்ம இக்காம சொல்லிட்டாங்க, தொழுகை ஆரம்பிச்சுட்டாங்க, ஜமாத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு உழு செய்யாம போய் ஜாயின் பண்ண முடியுமா? அந்த தொழுகை அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப உழு தான் முக்கியம். அந்த உழுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மளுக்கு செஞ்சு காட்டினாங்களோ அந்த அடிப்படையில செஞ்சாதான் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவான், நன்மையை தருவான், சொர்க்கத்தை தருவான். எந்த அளவுக்கு நன்மைன்னு சொன்னா, உழு செய்யக்கூடிய உறுப்புகளை நம்ம கழுவுறோம்ல, அந்த உறுப்புகள் மறுமை நாள்ல மக்ஷர் மைதானத்துல நம்மளை எழுப்பப்படும் பொழுது எப்படி இருக்குமா, பிரகாசமா இருக்கும், அப்படியே வெளிச்சமா இருக்கும். அதுவே நம்மளை எங்க போய் கொண்டு சேர்த்துறோம், சொர்க்கத்துல. ஓகேவா? இன்னொரு இடத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, நம்ம உழு செய்வதன் மூலமாக நம்மளுடைய விரல் நுனி இருக்குல்ல, நகப்பகுதி, அதன் மூலியமாக என்ன போயிடுமா, பாவங்கள் போயிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நன்மையை பெற்று தரக்கூடிய அந்த காரியத்தை, அந்த உழுவை நம்ம எப்படி செய்யணும், அழகிய முறையில ரசூல்லா எப்படி செஞ்சு காட்டினாங்களோ அப்படி நம்ம செய்யணும். ஓகேங்களா? இன்ஷா நம்ம உழு செஞ்சு காமிக்கட்டுமா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் அழகிய முறையில செய்யணும். சரி, ஃபர்ஸ்ட் உழு செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், பிஸ்மில்லா. பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வலது கையினுடைய முன்பகுதி, இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, இதை 3 தடவை கழுவணும். இடது கையினுடைய முன்கட்டு வரைக்கும் 3 தடவை கழுவணும். அப்புறம் வாயையும் மூக்குக்கும் தண்ணி செலுத்தணும். ஓகேங்களா? எத்தனை தடவை? 3 தடவை. அடுத்து என்ன கழுவணும், முகத்தை. அடுத்து என்ன கழுவணும், முகத்தை. முகத்தை கழுவும் பொழுது இந்த முன் நெற்றியில இருந்து தாடியினுடைய இந்த எண்டு பகுதி இருக்குல்ல, இது வரைக்கும் அழகா கழுவணும். இது வரைக்கும் அழகா. ஓகேங்களா? 3 தடவை கழுவணும். அடுத்தது வலது கை, இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, இந்த முட்டி இருக்கு பாரு, கையோடைய இந்த முட்டி இருக்கு பாரு, இந்த முட்டி வரைக்கும், முட்டிக்கு மேலையும் கழுவணும். ஆனா முட்டிக்கு கீழே என்ன பண்ணிடக்கூடாது, அதோட நிப்பாட்டிடக்கூடாது. ஓகேங்களா? முட்டி வரைக்கும் கழுவணும். முட்டிக்கு மேல எவ்வளவு நம்ம உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு மறுமை நாள் எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். சரி, எத்தனை தடவை? 3 தடவை. அடுத்தது இடது கையும் அதே போல 3 தடவை. அடுத்து தலைக்கு என்ன பண்ணணும், மசக் செய்யணும். மசக் செய்யும் பொழுது கையை உதறிட்டு முன் நெற்றி, முடியினுடைய முன் நெற்றியில வச்சு அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். ஓகேவா? இந்த முடியோட எண்டு இருக்குல்ல, பின்பக்கத்துல, இது வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே முன்னாடி மறுபடியும் கொண்டு வந்துடணும். ஓகேவா? கொண்டு வந்துட்டு காதுல என்ன பண்ணணும், மசக் செய்யணும். ஆட்காட்டி வரல காதுல விட்டு லைட்டா பின்னாடி கட்ட வரல இருக்கு பாத்தீங்களா, இதை இப்படி செஞ்சிடணும். தெரியுதுங்களா? செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணுமோ, காலை கழுவணும். காலை கழுவும் பொழுது இந்த விரல்லாம் கோதி கழுவணும் 3 தடவை. அடுத்தது இந்த காலை அதே மாதிரி 3 தடவை கோதி கழுவணும். குறிப்பா குதிங்கால் இருக்குல்ல, இந்த பகுதி, இது என்ன பண்ணுமா, தேய்ச்சி கழுவணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நிக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் உழு செய்யறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க குதிங்கால என்ன பண்ணுங்க, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. ஏன்னு சொன்னா, யார் குதிங்காலை தேய்த்து கழுவவில்லையோ அவங்க எங்க போயிருவாங்களாம், நரகத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப குதிங்காலை நம்ம என்ன பண்ண, அழகா தேய்ச்சி கழுவணும். ஓகேவா? இதெல்லாம் கழுவிட்டு நம்ம அடுத்து என்ன சொல்ல போறோம், என்ன சொல்லணும், துவா சொல்லணும். என்ன துவா சொல்லணும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படி துவா சொல்லி நம்ம முடிச்சோம்னா சொர்க்கத்தினுடைய எத்தனை வாசல்கள், 8 வாசல்களும் நமக்காக திறக்கப்படுகிறது. அப்படியேப்பட்ட நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு அமல் தான் என்னது, உழு. இந்த உழுவை நம்மளுக்கு சரியான முறையில் அழகா செய்வோமா, இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.